நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இளம்பெண் ஷீனா போரா கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த தகவலை மகாராஷ்டிர மாநில உள்துறை செயலாளர் திரு பாஷி இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பாக ஷீனா போராவின் தாயார் இந்திராணி முகர்ஜி, அவரது கார் ஓட்டுநர் ஷியாம் ராய், இந்திராணியின் முன்னாள் கணவர் சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலைக்கு சொத்து பிரச்சனை, காதல் விவகாரம் என பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன. முன்னதாக ஷீனா போராவை தனது தங்கை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் இந்திராணி கூறி வந்தார். ஆனால் மும்பை அருகே உள்ள ராய்கட் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளின் மரபணு மாதிரி இந்திராணியின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து கொல்லப்பட்டது ஷீனா போரா தான் என்பதும் அவர் இந்திராணியின் மகள்தான் என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறு இந்த கொலை வழக்கில் பல்வேறு குழப்பங்களும் திருப்பங்களும் நீடித்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை மாநில குற்றப்பிரிவு போலீசாரிடமிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. பிரபல ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று நிறுவனரான இந்திராணி முகர்ஜி தனது மகள் ஷீனா போராவை கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி மும்பையில் வைத்து கொலை செய்ததாக புகார் எழுந்துள்ளது.